கேஒய்வி என்றால் என்ன? இதுக்கு என்ன இப்போ அவசியம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாஸ்டேக்களில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கவும், ஒரு கார்டு ஒரு வாகனத்துக்கு மட்டுமே பயன்படுத்துவதை உறுதி செய்யவும், தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மற்றும் தேசிய கொடுப்பனவு கழகம் இணைந்து கேஒய்வி எனப்படும் இந்த செயல்முறையை கட்டாயப்படுத்தியிருக்காங்க. கார் ஃபாஸ்டேக்களை அதிக சுமை கொண்ட லாரிகள் பயன்படுத்துவது, விண்ஷீட்டுகளில் ஒட்டாமல் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு பயன்படுத்துவது போன்ற முறைகேடுகளை தடுக்கவே கேஒய்வி கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைவான கட்டணம் செலுத்தி அதிக பாரம் கொண்ட வாகனங்கள் செல்வது தடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த செயல்முறை அக்டோபர் 31, 2024 முதல் கட்டாயமாக்கப்பட்டது. இது ஒரு முறை மட்டும் செய்ய வேண்டிய செயல்முறை அல்ல. ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் இந்த சரிபார்ப்பு மீண்டும் செய்யப்பட வேண்டும். என்பிசிஐ வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி அனைத்து ஃபாஸ்டேக்குகளும் கேஒய்வி விதிமுறைகளுக்கு இணைக்க வேண்டும். இந்த நடைமுறையில் முக்கிய நோக்கம் ஃபாஸ்டேக் ஆனது வாகன பதிவு எண் மற்றும் சேசி எண்ணுடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்வதாகும். இதற்காக வாடிக்கையாளர்கள் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால், வாகன பதிவு சான்றிதழ் ஆர்சி பதிவேற்ற செய்ய வேண்டும். வாகனத்தின் முன்பக்க படம் ஃபாஸ்டேக்கில் மற்றும் பதிவு எண் தெளிவாக தெரியும்படி எடுக்க வேண்டும். வாகனத்தின் பக்கவாட்டு படம் சைடு இமேஜ், டேக் மற்றும் வாகனத்தின் அச்சு பகுதி தெரியும்படி எடுக்க வேண்டும். அனைத்து ஆவணங்களும் புகைப்படங்களும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஃபாஸ்டேக்குகளை வழங்கிய வங்கிகள் இந்த தகவலை வாகன் தரவுத்தளம் மற்றும் வாடிக்கையாளரின் மொபைல் எண்ணுடன் சரிபார்க்க வேண்டும். சரியான கேஒய்வி இல்லாத ஃபாஸ்டேக்குகள் தானாகவே செயலிழந்துவிடும். இது குறித்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் உண்டாகிறது. இந்த நடைமுறை வாடிக்கையாளர்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் சட்டப்படி செல்லுபடியாகும் ஃபாஸ்டேக்குகளை வைத்திருந்தும் கேஒய்வி முடியாததால் சுங்கச்சாவடிகள் நிறுத்தப்படுவது மற்றும் அபராதங்களை பற்றி எச்சரிக்கப்படுவது வாகனங்களுக்கு பெரும் மனம் உளைச்சலை தருகிறது. மேலும் ஆவணங்களை பதிவேற்றம் செய்யும் செயல்முறை மிகவும் சிக்கலாக உள்ளது. பல முறை படங்களை எடுத்து பதிவேற்றும் முயற்சி தோல்வியடைவதுடன் கணினி தளம் செயல்படாமல் போவது ஆகியவை பயனாளிகளை மீண்டும் முதலிலிருந்து செய்முறையை தொடங்க வைக்கிறது. இந்த முறை பதிவு செய்யாதவர்கள் நவம்பர் 1 முதல் டோல்கேட்டில் ஃபைன் வசூலிக்க ஏதுவாகிறது. ஆனால் இதை தவிர்க்க வேண்டுமென்றால் உடனடியாக வாகனங்கள் வைத்திருப்பவர் அனைவரும் ஃபாஸ்டேக் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய வாகனங்களை தெளிவாக மேலே நான் சொல்லியபடி புகைப்படம் எடுத்து பதிவேற்றம் செய்யப்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.